என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஹோட்டலுக்கு சீல் வச்சுட்டாங்க. எப்படியாச்சும் போய் நம்ம பேசி பார்க்கலாம்னு சொல்லிட்டு அதிகாரிகள போய் பார்த்து பேசுறாரு. சார் நான் ஏதாச்சும் ஃபைன் கட்டிர்றேன். கண்டிப்பா இது என்னுடைய பார்வையில நடந்த தப்பு இல்ல. இது எங்களுடைய ஸ்டாஃப்ஸ் பண்ண வேலை. ஸோ எங்களுக்கு ஏதாச்சும் உதவி பண்ணுங்க அப்படின்ற மாரி சொல்லி பார்க்குறாரு. ஆனா அதிகாரி என்ன சொல்றாங்கன்னா, சீல் வச்ச ஹோட்டல நம்ம ரிமூவ் பண்ண முடியாது. இது கோர்ட் மூலியமா தான் இத எடுக்க முடியும். நீங்க கோர்ட்ல பார்த்து பேசிக்கங்க. கேஸ் நடக்கும். அத பார்த்துக்கங்க அப்படின்றாரு. சார் ரொம்ப பெரிய ரெஸ்டாரண்ட் சார். இது கண்டிப்பா இது ரொம்ப எனக்கு வீக்காக போயிரும். அப்படின்னு எவ்வளோ பேசி பார்க்குறாரு. ஆனா அவங்க எதுவுமே சொல்லல. இந்த விஷயத்த அப்படியே நேரா கொண்டு என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, இங்க வீட்ல இருக்கிற கண்மணி, அன்பு எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாத்துட்டையும் இந்த விஷயத்த சொல்றாரு. உங்கள நம்பி நான் ஹோட்டல ஒப்படைச்சுட்டு போனேன். ஆனா நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்க பாருங்க. என்னுடைய ஹோட்டல முழுக்காவே நீங்க காலி பண்ணிட்டீங்க. உங்க மேல அந்த நம்பிக்கை எல்லாமே போயிடுச்சுன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுறாரு. ஆனா கண்மணி எவ்வளவு சொல்லி சமாதானப்படுத்த பார்க்குறாங்க. ஆனா முடியல. ஒரு இடத்துக்கு மீறி பார்ப்போம். நான் என்னால முடிஞ்ச வரைக்கும் பார்க்குறேன். இன்னும் ஒரு 10 டேஸ்ல ஓப்பன் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. இல்லைன்னா மேற்கொண்டு நம்மளால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜீவா அந்த இடத்த விட்டு போயிறாரு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு தகுறாங்க கண்மணி. இந்த அளவுக்கு நான் ஹோட்டலை ரன் பண்ணி சூப்பரா கொண்டு போகணும்னு நினைச்சுக்கிட்டு என்னுடைய லைஃப்பை முழுக்க இவர் கெடுத்துட்டாரு. இவர் வீட்லயும் எனக்கு எந்த சுதந்திரமும் கிடையாது. இவரை என்னை நல்ல நிலைமையில வைக்க கிடையாது. இப்ப பாத்தீங்கன்னா நான் வேலை செய்யற இடத்துலயே இன்னும் பாருங்க எனக்கு எவ்வளவு இம்சையா கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி அன்பு மேல அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை நிறையவே சொல்றாங்க கண்மணி. இது எல்லாமே வீட்டுல கேட்டுக்கிறாங்க. அவங்க அவங்க எதுவுமே மறுப்பு சொல்லாம அமைதியா இருக்கிறாங்க. மற்ற ஸ்டாஃப்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த 10 நாள் ஏதாச்சும் நம்ம வேலை வெட்டி இல்லாம ஜாலியா சீட்டு விளாட அப்படியே சுத்தலாம் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே அவங்க கொள்ள காசுல கொள்ளையடிச்சு வச்சிருக்காங்க. ஹோட்டல்ல நடந்தானா நடக்க என்னன்னா நம்மள்ட்ட தான் பணம் இருக்குல்ல அப்படின்ற மாதிரி நடந்துக்கிறாங்க. இதெல்லாம் எப்படி கடந்து வர போறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஆனா பாத்தீங்கன்னா இது முழுக்க முழுக்க நம்ம ஜீவாவுக்கு ஒரு பெரிய இழப்பா இருக்கு. என்ன சொல்ல போனா இதை பத்தி கவலைப்படக்கூடிய இடத்துல கண்மணி இருக்காங்க. அன்பு யதார்த்தமா பண்ண விஷயத்த எப்படி சரி பண்ண போறாரு அப்படிங்கிறது தெரியல. தொடர்ந்து பார்க்கலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்மணி மீண்டு வருவாளா?